இருக்கியானே? என்ன வண்டி எதுவும் விலைக்கு வாங்க போறியா? லாங் சவாரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அதான் வண்டி நல்லா இருக்கா, சீட்டு டயர்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். சரிண்ணே, உனக்கு வண்டி எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? டயர்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதான் வந்துகிட்டு சீசனு. ஐயப்பசாமி, முருகனுக்கு, ஓம் சக்திக்கெல்லாம் மாலை ஓட்டு பயணம் போற சீசனு. இந்த சீசன்ல இப்படி கிடைக்கியே. அதான் வண்டி உனக்கு எதுவும் சவாரி எதுவும் வரலையான்னு கேட்கிறேன். சபரிமலைக்கு இருக்குடா, அதெல்லாம் அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன்டா. அப்புறம் போக வேண்டியதான் லூசு மாதிரி ஸ்டாண்ட்ல கிடக்க. என்னடா இது, என்னடா கிரக மசரா இருக்கு? ஏன் வகுத்தவளிக்காண்டி மாலை ஓட்ட சாமிமார்கள் எல்லாம் இன்னைக்கே இருமுடி கட்டுங்க, வாங்க சபரிமலைக்கு போய் ஐயனை பார்த்துட்டு வருவோம். இப்பயே கூட்டிட்டு போக முடியுமாடா? அவங்களாம் வரும்போது தான்டா வருவாங்க. சரி, இப்ப என்ன வேலையா வந்த? எனக்கு ரொம்ப பண கஷ்டமும் அதிகமாயிருச்சுனே. அதான் எங்க சோசியேட்ட போய் பார்த்தேன். ஆறுபட வீட்டுக்கும் போயிட்டு வாடா மகனே, உன் பண கஷ்டம் எல்லாம் சரியா போயிரும் சொன்னாங்க. நல்லதுதான்டா, அப்படிலாம் போயிட்டு வந்தாதான் புண்ணியம் கிடைக்கும். அதான் சரி உன் வண்டியில போலாமே அப்படின்னு வந்தேன். என்ன வரியானே? ஆறுபட வீட்டுக்கு போவோம் சவாரியா? சும்மா தான்டா இருக்கேன், வாடா இப்பயே கிளம்புவோம். எம்புட்டு வாங்குற சவாரி ஆறுபட வீட்டுக்கு? 47,500 ரூபாடா, படி காசு கூட சேர்த்து 47,500 ரூபா. रुको जरा सबर करो. 25,000 ரூபா இருந்தா என் பிரச்சனை அம்பட்டும் தீர்ந்து போயிருமே. நானும் 25,000 ரூபாய் கடல்ல உட்காந்துருக்கேன் டிப்ரெஷன்ல, கோயிலுக்கு போலான்னு பார்த்தா நீ 47,000 ரூபாய் என்கிட்ட.